எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், பாமக யாரோடு கூட்டணி வைக்க போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. உங்க பார்வையில பாமக யாரோடு கூட்டணி வைக்கும்? இதெல்லாம் ஒண்ணும் பெரிய கேள்வியே கிடையாதுங்க. எங்க அதிக சீட் குடுக்குறாங்களோ அங்க போவாங்க. வேற என்ன இருக்குது? இதெல்லாம் பெரிய பாமகவுக்குன்னு ஒரு 50% வாக்கு சதவீதம் இங்க இருக்காங்க. ஏங்க 6% ஓட்டு கூட கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட வட்டாரத்துல வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன 7 இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு டாக்டர் சொல்றாரு. ஏன் போன வாட்டி நீங்க 234 தொகுதியில தனியா போட்டி போட்டீங்களே, ஒரு தொகுதியிலோட உங்களால ஏன் வெற்றி பெற முடியல? சட்டமன்ற தேர்தல் 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்னாச்சு? ஒரு தொகுதியிலோட வெற்றி பெறலையா நீங்க? ஆனா இப்ப மட்டும் எப்படி 7 தொகுதியில நீங்க வெற்றி பெற அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம்? 2016க்கும் 2024க்கும் நடுவுல நீங்க பாஜகவோட கூட்டணியில தான் இருந்தீங்க. இருந்து தோத்தீங்க இல்லையா நீங்க? ஒரு தடவ மட்டும் வின் பண்ணீங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தோத்தீங்கல்ல நீங்க. அதனால 2019ல அன்புமணியே தோத்தாரே தர்மபுரியில. அதனால நானும் சொல்ல வர்றது என்னன்னா, இவர்களுக்கு 7 இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருந்தா நில்லுங்க, தனியா நில்லுங்க. யார் வேணான்னுது? ஆனால் எங்கள் தொண்டர்கள் கூட்டணியாகத்தான் போக விரும்புகிறார்கள். கரெக்ட்டு. கூட்டணி இல்லாட்டி முடியாது தான். அப்ப எந்த கூட்டணியில அதிக இடங்கள் குடுக்குறாங்களோ அந்த கூட்டணிக்கு போங்க. இடங்கள் மட்டும் இல்ல, தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு ஃபண்ட்ஸ் தேவைன்னா அதுவும் குடுப்பாங்க பாஜகல. பாஜகல ரூ. 6,400 கோடி ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பைசா பிரச்சனை கிடையாது. அதனால அவங்க தாராளமா குடுப்பாங்க. சார், பாமக ஒருவேளை அதிமுகவோட கூட்டணிக்கு போனா அது திமுகவுக்கு எதுவும் நெருக்கடியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? பாமகவுக்கு அதிமுகவுக்கு போறதுக்கான சான்ஸே கிடையாது. அதிமுகவுக்கு போனா பாமக, அதிமுக 2ம் தோக்கும். எடப்பாடிய நம்பி யார் போனாலும் தோத்துருவாங்க. அதுல ஒண்ணும் சந்தேகமே வேண்டாம். எடப்பாடி என்ன பெரிய ஜெயலலிதாவா? பெரிய செல்வாக்கோட இருக்கிறதுக்கு அவரு. ஏங்க அவருக்கு என்னங்க ஓட்டு வங்கி இருக்கு? அவர் தனியா போன பிறகு எந்த தேர்தல்ல வின் பண்ணிருக்காரு அவரு? இப்பதான் முதல் தேர்தல் சந்திக்கிறாரு. அவரோட செல்வாக்கு என்னன்னு இந்த தேர்தல் தெரியும். அதனால அவர் பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்களும், எம்எல்ஏக்களும் இருக்காங்கிறதுக்காக மக்களும் தொண்டர்களும் அவர் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ணாமலை தலைவரா வந்தா எப்படி தெரியும்? வரப்போற எலெக்ஷன் வந்தாதான் தெரியும். அதே மாதிரி இந்த பிரேமலதா ஒரு கனவுல இருக்காங்க. விஜயகாந்த் இறந்த பிறகு வந்த கூட்டத்தை பார்த்து நமக்கு இன்னும் ஆதரவு இருக்குன்ட்டு. அது விஜயகாந்த் தனி மனிதர் மேல இருந்த அன்பு காரணமா வந்தது. உங்களுக்கு என்ன ஓட்டு? 1% மேல உங்களுக்கு ஓட்டு இருக்காது. நீங்க போன வாட்டி வாங்கின ஓட்டு 0.42% தான். அவங்களுக்கும் விஜயகாந்த் இறந்து போன பிறகு தேமுதிகவுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு இனிமேதான் தெரியும். இதுவரையும் ஓட்டு போட்டவங்க கூட விஜயகாந்துக்காக போட்டிருப்பாங்க. இனிமே அதுக்கும் இந்த வரப்போற எலெக்ஷன் இந்த 3 பேர் நான் சொன்ன 3 பேருக்குமே எவ்வளவு ஓட் பேங்க்ல எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தெரியும் ஆக்சுவலா. அதுதான் டெஸ்டிங் பாயிண்ட் வர எலெக்ஷன் தான். அதனால அதிமுகவோட பாமக சேர்ந்தாலும் தேமுதிக சேர்ந்தானே பெரிய கூட்டணி அமைச்சா என்ன? நிச்சயமா அது தோக்குறது என்பது உண்மை. அது சந்தேகமே கிடையாது. அது தனியா போய் ஒரு கூட்டணி அமைச்சா கொங்கு மண்டலத்திலேயே தோக்கும். ஓட்டு பிரியும். அண்ணாமலைக்கு ஆதரவா ஒரு பிரிவான கவுண்டர் போடுவாங்க. எடப்பாடிக்கு ஆதரவாக கவுண்டர்கள் ஒரு பிரிவா போடுவாங்க. மற்ற அருந்ததியர் ஓட்ட திமுக வாங்கின்னு போகும். மற்ற கம்யூனிட்டி ஓட்ட திமுக வாங்கின்னு போகும். சீமானுக்கு அருந்ததியர் ஓட்டு போட மாட்டாங்க. அவரை அருந்ததியரை பத்தி அவர் ஏதோ பேசிட்டாரு. அதனால திமுகவுக்கு அட்வான்டேஜ். இது 2ம் தனியா போறதுனால அவங்க 2 பேருக்குமே அட்வான்டேஜ் இல்ல. அதிமுக எடப்பாடி தனியா போறதுனாலோ, இல்ல பாஜக தனியா போறதுனாலோ, 2 பேரும் அவங்க தனியா கூட்டணி கட்டமைச்சாலோ 2 பேருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஓட்டு பிரியும். சீமான் ஒரு பக்கம் பிரிப்பார். திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சுன்னா திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு போருமே. அவங்க 1.5 கோடி பெண்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க. அவங்க திட்டங்கள்ல பலன் அளிச்ச பெண்கள. அந்த 1.5 கோடி குடும்பத்துல ஓட்டு போட்டாலே வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. சார், பாமக, பாஜக கூட்டணிக்கு போனா அந்த கூட்டணி 2வது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கூட்டணி சில இடங்கள்ல 2வது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்கள்லாம் எடப்பாடி 3வது இடத்துக்கு போவார். கொங்கு மண்டலத்துல மட்டும் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் 2வது இடத்துக்கான போட்டி நடக்கும் ஆக்சுவலா. தெற்குல எல்லாம் எடப்பாடி 3வது 4வது இடத்துக்குலாம் போவார். தஞ்சாவூர் மத்திய மண்டலத்துல கூட 3வது 4வது இடத்துக்கு போவார். பாமக, பாஜக, தேமுதிக அந்த கம்ப்ளீட்டா எடப்பாடியை தனியா விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் அந்த அணிக்கு சேர்ந்துட்டாங்கன்னா நிச்சயமாக எடப்பாடியோட அணி ரொம்ப பின்னாடி போகும். 3வது 2வது 4வது 2வது 3வது 4வதுன்னு கொங்கு மண்டலத்துல 2வதுக்கு போட்டி நடக்கும். 3வது சில இடங்கள்ல போகும். 4வது சில இடங்கள்ல போகும். சார், இப்படி சொல்லலாமா? பாமக, தேமுதிக போற கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாமா? ஏங்க அது வலுப்பெறுங்க. வெற்றி பெற அளவுக்கு வலுப்பெறாதுங்க. இங்க முக்கியமான பாயிண்டே 2014ல ஜெயலலிதா எப்படி வின் பண்ணாங்க? திமுக தனியா இருந்தது. அதிமுக காங்கிரஸ் தனியா இருந்தது. மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு பாஜக தலைமையில ஒண்ணு தனியா போச்சு. அதுல பாமக, தேமுதிக, மதிமுகலாம் இருந்தாங்க. அவங்க ஒரு 19% ஓட்ட பிரிச்சாங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இப்போ திமுகவுக்கு எதிரா. இவங்க எல்லாம் சீமான் ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிரான ஓட்ட பிரிப்பார். ஒரு பக்கம் அதிமுக பிரிக்கும். ஒரு பக்கம் பாஜக பிரிக்கும். அவங்க பாஜக என்ன ஐடியால இப்போ ஏடிஎம்கே தனியா விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை எடப்பாடியை முதல்வர் ஆக்கல. அதனால தான் நாங்க தனியா வந்துட்டோம்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ நீங்க கூடிய மட்டும் சிறுபான்மையோர் ஓட்ட திமுக இருந்து பிரிங்க நீங்க.
அப்படின்ற ஒரு ஐடியால வந்து பாஜக மேலிடம் வந்து எடப்பாடிய களத்துல இறக்கி விட்டுருக்கலாம். ஏன்னா இவங்க இவ்வளவு துணிச்சலா போறாங்கன்னா, அவங்க சம்மதம் இல்லாத இவங்க போமாட்டாங்க. நீங்க சிறுபான்மையோர் ஓட்ட பிரிக்கணும் திமுகட்டேருந்து. அதுக்காக அந்த வேலைய நீங்க செய்யுங்க தனியா போயி. நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம்னு உங்கள இறக்கி விட்டுருக்காங்களோ ஒரு சந்தேகம் இப்ப வந்திருக்கு ஆக்சுவலா. ஏன்னா, அவங்க இவங்களுக்கு மேல இருக்கிற ஊழல் வழக்குகளெல்லாம் பார்க்கும்போது, எடப்பாடிலாம் வந்து கொஞ்சமும் பயப்படாம, ஈடிக்கு பயப்படாம பாஜகவுக்கு எதிரா துணிச்சலா பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா, அது பாஜக சொல்லி தான் நடந்திருக்கும். சிறுபான்மையோர் ஓட்ட நீங்க பிரிக்கணும். திமுகவுக்கு போக்கூடாது. அத பிரிச்சீங்கன்னா, நாங்க இந்து ஓட்ட நாங்க பிரிக்கிறோம். நீங்க சிறுபான்மையோர் ஓட்ட நீங்க பிரிங்க. இதன் மூலமா திமுகவ நம்ம வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு, தோற்கடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி இறங்கியிருக்காங்களோன்றது சமீப காலமா நேத்துலேருந்து அந்த மாரியான ஒரு சிந்தனை இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இல்லாட்டி சிஏஏ எல்லாம் கடுமையா எதிர்த்து அறிக்கைலாம் விடமாட்டாரு எடப்பாடி. ஸோ இது அமித்ஷாவ கடைசியா சந்திச்சு வந்தப்போ, அமித்ஷாட்ட சொல்லிட்டே வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க அப்படி போய் இருந்துட்டு ஒரு வேஷம் போடுறோம் நாங்க. இதன் மூலமா சிறுபான்மையோர் ஓட்ட தட்டுறோம். நீங்க இந்துக்கள் ஆன்டி இந்துன்னு சொல்லிட்டு திமுக ஓட்ட தட்டுங்க. அதுலேருந்து நம்ம திமுகவோட செல்வாக்க குறைக்கலாம்னு அந்த ஐடியால இந்த கூட்டணிலாம் ஒர்க் பண்றதோன்னு எனக்கு டவுட்டா இருக்குங்க. சார் இப்படி எடுத்துக்கலாமா? விசிக இருக்கிறதுனால பாமக, திமுக கூட்டணிக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே கதவ மூடிட்டாங்கங்க பாமகவுக்கு. திமுகல ஏற்கனவே கதவ மூடிட்டாங்க பாமகவுக்கு. அதுக்கப்புறம் தான் விசிக மாநாட்டுல திருச்சியில போய் ஸ்டாலின் கலந்துட்டாரு ஆக்சுவலா. கலந்துட்டு அங்க போய் பேசினாரு. பாமக இருக்கிறதுனா பாமக, பாஜக கூட்டணியில விசிக இருக்காரு. 2வதுங்க திமுக கூட்டணியில எதுக்குங்க எக்ஸப்ட் கமல் தவிர வேற யாரும் வரதுக்கு சான்ஸ் இல்ல. எதுக்காக புதிய கட்சிய சேர்க்கணும்? அது 2019 வெற்றி கூட்டணியா இருக்கும்போது எதுக்காக சேர்க்கணும் அனாவசியமா? அதுக்கு அட்வான்டேஜ் இப்போ பிரிஞ்சு நிக்கிறதெல்லாம் அட்வான்டேஜ். நம்ம சொல்றோம் இந்த மாரி அதிமுக, பாஜக பிரிஞ்சு நின்னா நீங்க தோத்துருவீங்க. உங்களுக்கு பிடிக்காட்டி கூட நீங்க இந்த 24 எலக்ஷன் ஒண்ணா நில்லுங்க. 26 பார்த்துக்கலாம் நீங்க எப்படி நிக்கணும். உங்க மாநிலங்கள் எலக்ஷன்ல பார்த்துக்கலாம். நீங்க இப்போ ஒண்ணா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்க கடுமையான போட்டிய திமுக அணிக்கு குடுக்க முடியும் நம்ம சொல்றோம். இல்லங்க நாங்க தனியாவே நின்னுடுவோம் அப்படின்னு இப்ப மம்தா எப்படி நான் பாஜக விட்டு தனியா நின்னு தோற்கடிப்பேன்றா பாருங்க. அந்த அம்மா நல்லா சுலபமா தோக்க போகுது அந்த அம்மா. அது மாரி இங்க இவங்க தனியா இருக்காங்க இவங்க. தனியா நின்னு நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிடுவோம். நாங்க நாங்க தனியா நின்னு நாங்க ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொன்னா, அதிமுகவுக்கு என்ன குறிக்கோள்? யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? மோடியா? மோடி இல்லையா? சொல்லு. அது ஆன்சர் கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் யார ஆதரிப்பீங்க? ஆன்சர் கிடையாது. வெறும் ஸ்டாலின குறை சொல்லி இந்த ஓட்டு கேட்பீங்களா? எப்படிங்க போடுவான்? மோடி வேணுமா வேண்டாமான்றதானே பாயிண்ட்டிங்க. தேர்தலோட மைய புள்ளி அதுதானே. மோடி வேண்டுமா வேண்டாமா தானே. அத அத விட்டுட்டு ஏதோ நான் ஸ்டாலின பத்தி குறை சொல்லுவோம், திமுக ஆட்சிய பத்தி சொல்லுவோம்னு சொல்லிட்டு போயிருந்தா, அதனால விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையும் பாமக இங்க வரதுக்கான சான்ஸ் இல்ல. கதவையும் மூடிட்டாங்க பாமகவுக்கு திமுக அணி. தேமுதிக என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது எந்த முடிவு எடுத்தாலும் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது ஓட் பேங்க்ல. அவங்களுக்கு வேணா ஆதாயம் ஏதாவது கிடைக்கலாமே தவிர, பிரேமலதாவுக்கு 2 இடம், 1 இடம் ஏதாவது கேட்கலாமே தவிர, அவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் அதிகபட்சம் 2 இடத்துக்கு மேல குடுக்க மாட்டாங்க. அது அதிமுகவா இருந்தாலும் சரி, அது வந்து இதா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு அதிகபட்சம் 2 இடம் தான். அவங்க 2 இடத்த விட திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்க வேறு பல விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் யார் குடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அவங்க இருப்பாங்க. கமலஹாசன் அவருடைய ஸ்டாண்ட் என்னவா சார் இருக்கு? அவருடைய தரப்புல இருந்து எதுவும் ஒண்ணும் உறுதிப்படுத்தப்படவில்லையே. அதாவது அவர் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னே வேஸ்ட். அது வேஸ்ட்டா இருக்காரு. அவர் வீணா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது கட்சி நடத்துற மாரியே தெரியல அவரு ஆக்சுவலா. ஒரு கட்சினா அதுக்கான அவரு இந்தியன் 2, பிக் பாஸ்ன்னு அப்படி சம்பாதிக்கிறதுல போயிட்டாரு அவரு ஆக்சுவலா. கட்சியில வந்து கட்சிய வளர்க்கறதுக்கான முயற்சிகள்ல என்னங்க இறங்கினாரு கடந்த 3, 4 வருஷமா? 21க்கு அப்புறம் என்னங்க கட்சிய வளர்க்கறதுக்கு இறங்கினாரு? ஒரு வேலையிலயும் இறங்கலங்க. எத்தன பொதுக்கூட்டம் பேசியிருப்பாரு? எத்தன மக்கள சந்திச்சிருப்பாரு? எத்தன அறிக்கை விட்டுருப்பாரு? இப்போ அவருக்கு என்னன்னா டிஎம்கே கூட்டணியில ஒரு இடம் வேணும். அவர் அது கூட வந்து என்னன்னா எனக்கு ராஜ்யசபா குடுத்துருங்க நான் பிரச்சாரம் பண்றேன்றாரு. எனக்கு நான் தேர்தல் நின்னு வின் பண்றத விட எனக்கு ராஜ்யசபா குடுத்துருங்க. நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்றாரு. அந்த அந்த கட்சின்றது வந்து வளரணுன்ற எண்ணமே அவருக்கு இருக்கிற மாரி தெரியல ஆக்சுவலா. அதனால வந்து அந்த கட்சிய வந்து நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இட் இஸ் நோ லாங்கர் தேர். அது வந்து நான் எக்ஸிஸ்டன்ட்டா இருக்குது ஆக்சுவலா. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ தேவையில்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் சினிமால கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, ஒரு பொதுக்கூட்டமும் போடல, ஒண்ணும் போடல, ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. என்ன பண்றது? கேட்டானா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு போராட்டம் நடத்தினேன்னுவானுங்க. ஒரு டேட் ஏதாவது சொல்லுவானுங்க. நமக்கே ஞாபகம் இருக்காது. ஒரு ஆக்டிவா இருக்க வேண்டாம். இப்ப சீமான் இருக்காரு. ஒரு ஆக்டிவா குரல் குடுத்துட்டே இருக்காரு பாருங்க தினசரி. தினசரி ஏதோ ஒரு இஷ்யூ பேசிட்டே இருக்காருல்ல. அதுதாங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட அடையாளம். ஒண்ணு சினிமால இரு, இல்ல அரசியலுக்கு வா. 2துலயும் வச்சு நீ குழப்பற போட்டு அனாவசியமா. நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.